السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திலே சிறந்த முறையில் பின்பற்றி நடந்த உத்தம நபித்தோழர்கள், அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த நல்லடியார்கள், குறிப்பாக ரமலானுடைய இரவு பொழுதுகளில் இறைவனை வணங்கி வழிபட்டு இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ருடைய நாட்களை அடைந்து அதனால் பெற வேண்டிய பாவ மன்னிப்பை நோக்கமாக கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுவால் முஸ்லிம்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நடைமுறையில் பல்வேறு செயல்பாடுகளையும் வரையறுக்கத்தக்க சில வழிபாடுகளையும் கொண்டிருந்தாலும் அடிப்படையில் இந்த மார்க்கம் ஒரு நம்பிக்கை சார்ந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் செயல்பாடுகள் ரீதியாக எதை வெளிக்கொணர்வதாக இருந்தாலும் வெளிக்காட்டுவதாக இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் பிரதான காரணமாக ஈமான், நம்பிக்கை என்பதை அடிப்படையாக சொல்லியிருக்கிறது. எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களை செய்தாலும் சரி, அந்த நல்ல காரியங்கள், அந்த நல்ல விஷயங்கள் இறை நம்பிக்கையை தழுவி இருக்கிறதா, இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நம்பிக்கை சார்ந்த கூறுகளுக்குள் அமைகிறதா என்பதை இஸ்லாம் மிக அழுத்தமாக சொல்கிறது. அந்த விதத்தில் இஸ்லாமுடைய மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகளில் மிக முக்கியமானதொரு நம்பிக்கை, மனிதர்கள் எல்லோரும் இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை. அல்லாஹ் விரும்பினான், அல்லாஹ் கட்டளையிட்டான், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்தார்கள் என்று நாம் அமல்களை செய்தாலும் நாம் செய்யும் இந்த அமல்களுக்கு நிச்சயமாக கேள்வி கணக்கு இருக்கிறது. லாப நஷ்டத்திற்கு பதில் சொல்ல நமக்கு கடமை இருக்கிறது. நாம் நல்லது செய்தால் அது நமக்கு வெகுமதியாக அமையும், அதுவே நாம் தீமை செய்தால் அது நமக்கு பாதகமாக அமையும் என்ற
ஒரு உயர்ந்த நம்பிக்கையை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு உள்ளிருந்து தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா அறங்களையும் இஸ்லாம் அளந்து பார்க்கிறது. அந்த விதத்தில் ஈமான் என்பது, நம்பிக்கை என்பது இஸ்லாமுடைய மிக பிரதானமான அம்சம். இந்த நம்பிக்கை என்பது இல்லை என்றால் நாம் எந்த அறங்களை செய்தாலும் சரி, அது நமக்கு நிச்சயமாக மறுமையில் பலன் அளிக்காது. இப்போ முதல்ல நாம் எந்த அமலை செய்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த அமலுக்கு முன்னர் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நம்முடைய நம்பிக்கை சரியாக இருக்கிறதா இல்லையா என்பது. அந்த நம்பிக்கையில் மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாமில் இறை நம்பிக்கைக்கு அடுத்த இடத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மலக்குமார்களையும் நம்பணும், வேதங்களையும் நம்பணும், ரசூல்மார்களையும் நம்பணும், விதியையும் நம்பணும். இதெல்லாம் நம்பிக்கையின் கூறுகளில் உள்ள அம்சங்கள். ஆனால் இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிகம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பேசப்பட்ட ஒரு நம்பிக்கை விஷயம் இருக்கிறது என்றால் அது மறுமை கூறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இது வெளிப்படும். எப்படி? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பி இருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் வைஃபஹு, அவரிடத்தில் வந்து தங்கக்கூடிய அல்லது அவரை நாடக்கூடிய அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் சொல்கிறாங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பி இருக்கிறார்களோ, ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். விருந்தினரை உபசரிக்கிறதுக்கும் அண்டை வீட்டாரோட நடந்துக்கிறதுக்கும் மறுமையை நம்புறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அல்லாஹ்வை நம்புறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் பரோபகாரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று எது இருக்கிறதோ அதில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையையும் உள்ளே கொண்டு வருகிறார்கள். எந்த அளவிற்கு இறை நம்பிக்கையை பேசினார்களோ அதே அளவிற்கு அதற்கு அடுத்த இடத்தை மறுமையின் நம்பிக்கைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சம் மறுமை நம்பிக்கை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. எப்படி சமுதாயம் தெரியுமா? பின்னால் வர்ற சமுதாயத்திற்கெல்லாம் முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய சமுதாயம். அவங்க கூட வெறும் 23 ஆண்டு காலத்தில் இஸ்லாமை ஏற்ற கணக்குன்னு பார்த்தா இஸ்லாமை ஏற்ற அந்த கணக்கிற்கு அவர்களுடைய வருடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒருத்தர் 10 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் கூட சஹாபியாக இருந்திருப்பார், ஒருத்தர் 7 வருஷம் தான் இருந்திருப்பார். ரொம்ப அதிகமாக ஹதீஸை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மொத்தமே 3 வருஷத்துக்கு மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கல. வரலாறு ரொம்ப தெளிவு. எப்படி? உலகத்தில் இன்றைக்கி நாம் படிக்கக்கூடிய ஹதீஸ்களில் அநேகமான ஹதீஸை அறிவித்தது யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிறிஸ்தவ மதத்திலே இருந்து இஸ்லாமிற்கு வந்த அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த காலம், நபி தோழர் என்ற பெயரோடு வாழ்ந்த காலம், நபி தோழராக இருந்து நபியிடமிருந்து கற்றுக்கொண்டிருந்த அந்த காலம் 3 ஆண்டுகளுக்கும் குறைவு என்பதுதான் வரலாறு, திட்ட தெளிவான ஆதாரம். இவ்வளவு தூரம் தான் கம்மியாக இருந்த ஆட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து படித்த அந்த படிப்பு, அவர்களிடமிருந்து பெற்ற அந்த கல்வி, அவரிடமிருந்து பெற்ற அந்த அறிவு முழுக்க 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 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த இறை நம்பிக்கை, அந்த மறுமை நம்பிக்கை, அந்த மறுமை கோட்பாடு என்ற வட்டத்திற்குள் தான். இந்த வட்டத்திற்குள் இருந்ததனால்தான் அவர்களால் இந்த உலகத்திலே பெண்ணம்பெரும் சேவைகளை சாதாரணமாக செய்ய முடிந்தது. காரணம், அவருடைய ஆழ் மனதிலே அழுத்தமாக இந்த நம்பிக்கை குடிகொண்டிருந்தது. எவ்வளோ பிரச்சனையிலும் சரி, அவங்களுடைய கடைசி கணக்கு என்னவாக இருக்கும் என்றால், இன்று கழிந்து விடும், நாளை இறைவன் முன்னால் நாம் எப்படி நிற்கப் போகிறோம் மட்டும்தான் அவங்களுக்கு முன்னால் இருந்த பெரிய கவலை. வேறு எந்த கவலையும் அவங்களுக்கு பெருசாக என்ன செய்யலை, இருந்திருக்கல. ஏன்னா இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆட்களை நம்மால் சமாளிக்க முடியும், ஆனால் உயிரை கொடுத்து எழுப்பி கொண்டு வந்து விசாரிக்கும் பொழுது அவன் முன்னால் எப்படி நிற்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம்தான் அவர்களை இந்த உலகத்தில் மேன்மையான சரியான மக்களாக வழிநடத்தது.
அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆழ் மனதில் இருந்த அந்த சரியான நம்பிக்கை. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி நமக்கிட்ட இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையும் அதான். இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையும் அதான். அதுக்காக நாங்கள்லாம் நம்பிக்கை கொள்ளலையா, மறுமையை ஏற்றுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய செயலையும் சுய மதிப்பீடு செய்து பாருங்கள். மறுமை நம்பிக்கை இருந்தால் என்னுடைய இந்த செயல் எப்படி இருக்கும், மறுமை நம்பிக்கை இல்லாததினால் என்னுடைய இந்த செயல் எப்படி இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் முன்னால் இடம் இருக்குது, முன்னால் வாங்க. பின்னால் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, முன்னால் இடங்கள் இருக்கிற இடத்துல உள்ளது. மறுமை நம்பிக்கை என்ற அந்த அடிப்படை அவர்களுடைய ஆழ்மனதில் அரிதாரமிட்டு அமர்ந்ததுனால்தான் அவங்களால இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் இலகுவாக கையாள முடிந்தது, இலகுவாக எதிர்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அழகாக கழிக்க முடியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லியே அந்த சமுதாயத்தை தட்டி செஞ்சாங்க, நிறுத்துறாங்க. ஏன்னா மனிதன் பயப்படுவதாக இருந்தால் 2 பிரதான விஷயங்களுக்கு தான் பயப்பட முடியும். 2 பிரதான விஷயங்களுக்கு தான் பயப்பட முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பையன் இருக்கும்போது என்ன செய்வான், நம்ம பையன் நம்ம முன்னால் நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வான் எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டில் இருக்க ஆட்கள் என்ன, ஊருக்கு போனோடனே எங்கள் பையன் எப்படி இருப்பான், மாஷா அல்லாஹ் அப்படி இருப்பான் இல்லையா. நீங்கள் வந்ததோட அப்படி இருக்க மாட்டான். ஏன், அவ்வளோதான், கண்ணுக்கு பின்னால் இருக்கிறான். பார்வைக்கு இல்லை, அவன் பார்வைக்கு நீங்கள் படலை, உங்கள் பார்வைக்கு அவன் படலை, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பயம் அத்து போயிடும். அதுவே நான் நாளைக்கு திரும்ப வருவேன், வந்து நான் நீ உன்கிட்ட தந்ததுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். அது மனைவிக்கும் இருக்கும், பிள்ளைக்கும் இருக்கும். இப்போ அல்ல அவனுக்கு பயப்படணும்னு எந்த அளவுக்கு சொன்னானோ அதே அளவிற்கு அதற்கு அடுத்த இடத்தில் வைத்து அதிகம் பேசிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எதை குறித்து தான், மறுமையை குறித்து. மறுமையை குறித்து மரணம் இருக்கிறது, நீங்கள் எல்லோரும் என்னிடம் திரும்ப வர வேண்டி இருக்கிறது, என் முன்னால் நீங்கள் நின்றாக வேண்டும், என் விசாரணைக்கு பதில் சொல்லியாக வேண்டும், சொர்க்கமும் தரப்படலாம் நரகமும் தரப்படலாம், எதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள் என்ற எச்சரிக்கை. இப்போ இந்த எச்சரிக்கை இந்த நம்பிக்கை ஒருத்தருக்குள்ளே சரியாக வரும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கை சரியாக அமையும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி இந்த மதிப்பீட்டுக்குள்ளே வந்துருங்க. என்ன செஞ்சாலும் சரி உலகத்தில் இந்த மதிப்பீட்டுக்குள்ளே வந்துருங்க. சூரத் அம்பியாவுடைய 47வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நதஉல் மவாசீனல் கிஸ்தி லியௌமில் கியாமா. கியாம நாளிலே நாம் எல்லோருடைய அறங்களையும் நெருப்பதற்காக ஒரு துலாக்கோலை நிறுவுவோம். ஒரு தராசை நிறுத்துவோம், ஒரு தராசை நிறுத்துவோம். ஃபலா துத்லமு நஃப்ஸுன் ஷைஆ, அந்த நாளில் எந்த ஆத்மாவும் துளியும் அநீதி இழைக்கப்படாது. அந்த நாளில் எந்த ஆத்மாவும் துணியும் அநீதி இழைக்கப்படாது. ஃபஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தல் அதைனா பிஹா, அவர் செய்த எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சிறிதுன்னு தான் சொல்லி காட்டுறான், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி அதை நாம் கொண்டு வருவோம். வகஃபா பினா ஹாசிபீன், நாம் அதை கொண்டு கேள்வி கணக்கை முடிப்பதற்கு போதுமானவர்களாக இருக்கிறோம், அதை கொண்டு முடிச்சிருவேங்கிறான். எதுக்குங்க அல்லாஹ் துலாக்கோலை நிறுவனான்? எதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துலாக்கோலை நிறுவனம்? எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் ஒரு தராசை நிறுவுகிறான் என்றால் ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய அறங்களை நெருப்பதற்காக எல்லாரும் செய்கிறான். இன்றைக்கி இமாம் ஓதும்போது சூரத்து இஸ்ராவுடைய வசனங்களை ஓதினார். இஸ்ராவுடைய வசனங்களை ஓதினார். அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, அவருடைய வினை பட்டியலை நாம் அவருடைய கழுத்துகளிலே மாட்டியிருக்கிறோம். வனுஹ்ருஜு லஹு, அவருக்காக அதை வெளியே கொண்டு வந்து அதை கையில் கொடுத்து இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்னைக்கு கணக்கு கேட்கறதுக்கு இந்த புத்தகம் உனக்கு போதுமானது என்று நாம் சொல்லுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதில் அவ்வளவு நன்மையும் குறிப்பாக இருக்கும், அவ்வளவு தீமையும் குறிப்பாக இருக்கும். இந்த நன்மையும் இந்த தீமையும்
இறைவனுக்கு முன்னால் ஒரு தராசு தட்டிலே வைத்து நெருக்கப்படும். இந்த நன்மையும் இந்த தீமையும் அல்லாஹ்விற்கு முன்னால் தராசு தட்டில் வைத்து நெருக்கப்படும். பாருங்கள், உலகத்தில் நிறைய மதங்கள் மறுமை கோட்பாடை பற்றி பேசுச்சு. ஆனால் மறுமை கோட்பாடை பற்றி தெளிவில்லாமல் பேசியது. நாம் உறுதியாக அடித்து சொல்லலாம், மறுமை கோட்பாடை பேசிய பல மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களையும் மறுமை கோட்பாடு, மரணத்திற்கு பின்னுள்ள ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு சில தகவல்கள் இருக்குது. ஆனால் இஸ்லாம் மட்டும் ரொம்ப தீர்க்கமாக பேசியது. உடைய எல்லா அறங்களும் எழுதப்படுகிறது, உடைய அத்தனை அறங்களும் உடைய கைகளிலே வினையோலையாக கொடுக்கப்படும், உங்கள் அனைவருடைய கணக்கு வழக்கும் அதை வைத்து விசாரிக்கப்படும், அதில் நன்மையும் நெருக்கப்படும் தீமையும் நெருக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்து காரியாவுடைய 6-7 வசனம் சொல்லலாம். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ யாருடைய வினைப்பட்டியலில் நன்மையின் தராசு கனத்து விட்டதோ அவர் فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ அவர் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட உன்னதமான ஒரு மகத்தான வாழ்க்கையில் இருப்பார். فَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ யாருடைய வினை பட்டியலில் தீமை கனத்து விடுகிறதோ, நன்மையின் தட்டு மேலே எழுந்திருத்து விடுகிறதோ, அவர் ஹாவியா என்ற நரகத்திற்குத்தான் போக வேண்டியிருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ என்ன, முதல்ல முஸ்லீம்களுக்கு இந்த நம்பிக்கை அவசியம். எந்த நம்பிக்கை? இன்னைக்கு நான் என்ன செய்தாலும் அது அனைத்தும் எழுதப்படுகிறது, அது அனைத்தும் எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்குன வேதத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் விளங்குற மாதிரி சொல்கிறான். எப்படி தெரியுமா சொல்கிறான்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் யார் எதை பேசினாலும் சரி, பேசுகிற அவ்வளவு பேச்சுக்களையும் பதிவு செய்யக்கூடிய ரகீப் அதீத் என்ற இருவர் உங்களோடு இல்லாமல் உங்களில் யாரும் எதுவும் பேசுவதில்லை. என்ன பேசினாலும் சரி, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் சரி, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சரி, அல்லது ஒருத்தரை திட்டினாலும் சரி, அல்லது ஒருத்தரை புறம் பேசினாலும் சரி, அல்லது ஒருத்தரை வேறு மாதிரி என்று பாவங்களில் நாம் எதை செஞ்சாலும் சரி, அது அனைத்தும் நம்மோடு இருக்கும் இருவரால் குறித்து வைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் இதை நம்புறதுக்கெல்லாம் ரொம்ப யோசித்தான். ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்புறதுக்கு ரொம்ப யோசித்தான். இன்றைக்கி நம்புறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். இன்றைக்கி நம்புறதுக்கு யோசிக்கவே வேண்டாம், கூட இருக்குது. அப்படிதானே? உங்கள் அவ்வளவு இதில் இருக்குது. இதை திறக்கிறதுக்கு எதை இருக்குது? ஒரு பஸ்மா போதும். இதை திறக்கிறதுக்கு ஒரு பஸ்மா போதும். உடைய மொத்த தகவலையும் இதில் சேகரிக்கிறான். இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இதை இங்கேருந்து வானத்தில் சேகரிக்கிறான். இதை இங்கேருந்து வானத்தில் சேகரிக்கிறான். வேணும்னா நீங்கள் அதை தரவிறக்கம் பண்ணிக்கலாம், வேணும்னா இங்கேருந்து அப்லோடு பண்ணி அதை ஏற்றுக்கலாம். உலகம் ஃபுல்லாக அவங்களுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாங்கிற அளவுக்கு இன்று வந்து விட்டது. இன்றைக்கி இருந்துக்கிட்டு இல்லைங்க யாரும் எழுத மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமாக எழுதுகிறார்கள். நம்முடைய அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. நாம் அனைவரும் பதிவிடப்பட்ட அந்த பதிவோடு தான் மறுமையில் வருவோம். ஆனால் அந்த நாளை பற்றிய நம்பிக்கை நமக்குள்ளே தெளிவாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் நமக்குள்ள நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் வரும். நம்பிக்கை சரியில்லைன்னு வைங்களேன், ஒரு காலமும் புரிதல் தெளிவாக வராது. நம்பிக்கை தெளிவாக இருந்தது என்றால் புரிதலும் தெளிவாக வரும், அமலும் தெளிவாக வரும். அந்த அமல் மூலம் என்ன எதிர்பார்ப்பை இறைவன் இந்த உலகத்தில் நம்மிடத்தில் வைத்திருக்கிறானோ அதுவும் வரும். இதெல்லாம் எப்போ வராது என்றால் எப்பொழுது நம்பிக்கையில் கோளாறு வருமோ, எப்பொழுது நம்பிக்கையில் தெளிவின்மை வருமோ, ஈமான் என்பது சுத்தமாக இல்லாமல் இருக்குமோ, அது அசுத்தப்பட்டு கலங்கப்பட்டிருக்குமோ, அப்பொழுது தான் நமக்குள்ளே பிரச்சனைகள் வரும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்பிக்கையை பற்றி பேசுகிற விஷயங்களை நம்ம பேசினா நிறைய பேசலாம். ஏன்னா அது ஈமானுடைய தனிப்பட்ட ஒரு பெரிய பாடம், நம்ம அதுக்குள்ளே இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை மெய்ப்படுத்துகிற வழிமுறைகள் இருக்கு இல்லையா அந்த உலகத்தில், அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் எல்லோரும் இந்த பள்ளியில் லைலத்துல் கத்ரை தேடி ஒன்றா உட்கார்ந்துருக்கிறோம். எல்லோரும் பகல் பொழுதில் அரையும் குறையுமாக தூங்கி போதிய அளவு நம்முடைய ஆரோக்கியத்தை தொலைத்து தானே, நம்முடைய ஆரோக்கியத்தை போதிய அளவு பெறாமல் தொலைத்து உடம்பெல்லாம் சூடாக ஆக்கிக்கிட்டு பகலில் நோன்பிருந்து இரவில் கண் விழிச்செல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
இது அத்தனைக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு காரணம் என்னவாக தான் இருக்க முடியும்? ஈமான் அப்படிங்கிற ஒன்றா தான் இருக்க முடியும். சொன்னாங்க இல்லையா, மன் காம ஃபி லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கினாங்களோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் வஹ்திசாபன் இறை நம்பிக்கையோடும் பின்னர் கூலியை எதிர்பார்த்தவராக, ஊஃபிர லஹு மா தகந்தப மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீங்கள் செய்கிற இந்த அமலில் ஈமான் முதல்ல இருக்கணும், ரெண்டாவது இஹ்திசாப் இருக்க வேண்டும், கூலியை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். கூலியை எதிர்பார்த்தல் என்று வந்தாலே கூலி தரும் ஒரு நாளுக்கான எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்காதுங்க? நாம் செஞ்ச எல்லாத்துக்கும் கூலி கிடைக்காது. பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் சில நல்ல காரியம் பண்ணுறோம், நம்ம கூட இருப்பாங்க, அந்த நல்ல காரியத்தை பார்ப்பாங்க, ஒரு நேரம் வாழ்த்துவாங்க, இன்னொரு நேரம் அதே வாய் என்ன செய்யும்? அதே நல்ல காரியத்தை பார்த்துட்டு ஆமாம் பெருசாக செஞ்சிட்டாங்களாம், ஆமாம் பெருசாக செஞ்சிட்டாங்களாம் அப்படிமா. இதான் மனிதனுடைய மதிப்பீடும் அளவீடும் அப்படி தான் இருக்கும், இந்த அளவிற்கு தான் இருக்கும். ஆனால் இறைவனுடையது அப்படி இருக்காது. அவன் ஒரு நாளை உருவாக்கி வைத்திருப்பதனால் லா துதுலமு ஷைஆ, அந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் துளியும் அநீதி இழைக்கப்படாது என்பதை நிறுவுவதற்காக இறைவன் அந்த நாளில் பல காரியங்களை செய்வான். அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிற ஒரு வசனத்தில் சொல்கிறேங்க, சூரத் ஹஷ்ருடைய 18வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளைய தினத்திற்காக உங்களில் ஒவ்வொரு ஆன்மாவும் எதை முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யும் அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் நன்று அறிந்தவனாக இருக்கிறான். நாளைக்கு நீ எதை அனுப்புன அப்படின்னு நீ ஒரு தடவை சுய பரிசோதனை செய்து கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த சுய பரிசோதனை தான் இந்த பயிற்சி காலத்தில் மிக முக்கியமான ஒரு வேலை. ரமதானுடைய காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்ன? நாம் எவ்வளவோ அறங்களை செய்கிறோம், ஆனால் அந்த அறங்கள் எதற்கானது? நாம் உண்மையில் அதை சரியான முறையில் தான் செய்து அனுப்புகிறோமா? அது நாளைக்கு நமக்கு பலன் தருமா தராதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கடமை நம் அனைவரின் மீதும் இருக்கிறது. அதற்கு அந்த நாளை பற்றிய நம்பிக்கை அவசியம். அந்த நாளில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கணக்கு கேட்பான்னு நம்பிக்கை வர்றது அவசியம். அந்த கேள்வி கணக்குக்காக நான் அறம் செய்கிறேன் என்பது அவசியம். இது சஹாபாக்கள் எப்படி விளங்கியிருந்தாங்க தெரியுமா? நமக்கு முன்மாதிரிகள் அவங்க தான், ஏன்னா ஈமான்னு வந்துட்டா ஈமானுக்கு முன்மாதிரி யார் தான்? சஹாபாக்கள் தான். நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு தான் தப்பிச்சிருவோமே. நபி அவங்களுக்கு வஹி வந்தது, எங்களை மாதிரி ஆட்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவோம். நம்மை போன்றவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த தோழர்கள். அவங்க இதை எப்படி விளங்கியிருந்தாங்க அப்படின்னு வரலாற்றில் ஆதாரம் தேடனா ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒரு மனிதன் தன்னை சுய பரிசோதனைக்கு ஆழ்படுத்த வேண்டும் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார் பாருங்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, கேள்வி கேட்குறதுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு முன்னர் நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். உமர் இப்னு கத்தாப்லாம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப விவரமான ஆள், எதுலேயுமே ரொம்ப தீர்க்கமான ஆள், தூர நோக்கு பார்வை உள்ள ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையாளர். இஸ்லாம் அவங்க யாராக வச்சுருந்தாங்க இந்த இம்மத்தில்? அவங்களுக்கு அடுத்த இடத்துல அபூபக்கரை வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த இடத்துல யாரை கொடுத்துருந்தாங்க? உமர் இப்னு கத்தாப் அவங்க இடம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர். அவர் சொல்கிறாரு, ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். கப்ல அன் துஹாசபு, நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னர், கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னர். வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸன், உங்களுடைய அமல்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள், எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள், அது மதிப்பீடு செய்யப்படுவதற்கு முன்னர். எப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே கேள்வி கேட்பான் அப்படிங்கன்னா நம்மிடத்துல பொறுப்பு இருக்குது, நம்மை இறைவன் கேள்வி கேட்பான், மறுமையில் அவங்க முன்னால் போய் நிற்க வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கிற அந்த பய உணர்வு வரும்பொழுது தான், மறுமை மேலே உள்ள அந்த நம்பிக்கை வரும்பொழுது தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். தன்னைத்தானே ஒருத்தன் எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சானோ அப்போ அவனிடத்தில் இருந்து
மறுமைக்கான தயாரிப்பு தயாராகும். அன்பிற்குரியவர்களே, இதை ரொம்ப கவனிக்கணும். சஹாபாக்கள் நமக்கு இதற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. தன்னைத்தானே கேள்விக்கு ஆளாக்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கேள்வி கேட்கும்போது இல்லை, ஐயோ கேள்வி கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுக்காக பதில் சொல்கிறதுக்கு இல்லை, நான் கேள்வி கேட்கப்படுவேன், நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு நகருவீங்க. அதனால தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு வெறும் ஒட்டு துணியை போட்டு இந்த உலகத்தை ஆண்டார். இதுதானுங்க, வெறும் ஒட்டு துணியை போட்டு இந்த உலகத்தை ஆண்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அன்று பெண்ணம்பெரும் சாம்ராஜ்யங்களின் அதிபதிகளாக இருந்தார். ஹிர்கல் போன்ற பெரிய ஆட்சியாளர்களிடம் இருந்து ஓலைகள் வரும். யாருக்கு வரும்? மதினத்து ஆட்சி தலைவராக ஹலீஃபாவாக இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அப்படி ஒருத்தர் வாராரு. வர்றவர் கையில் ஓலையை வச்சுருக்கிறாரு. யாரை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா, ஹலீஃபா உமர் பின் கத்தாபை பார்த்து கொடுக்கணும். அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடுறாரு. பள்ளிவாசலில் சொல்கிறாங்க, அவர் பள்ளிவாசலில் அந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு இடத்துல இருக்கிறாரு. போய் பார்த்தா ரொம்ப அழகாக ரொம்ப சாந்தமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அழகாக சாந்தமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். வந்த மனுஷன் எங்கேருந்து வந்திருக்கிறான்? அன்று பேரரசுகள் சக்கரவர்த்திகள் என்று எவர்கள் சொன்னார்களோ அவர்களிடத்துலேருந்து வந்திருக்கிறான். வந்தவன் சொல்கிறான் யாரை பார்த்து? உமரை பார்த்து, படுத்துக்கிட்டு இருக்க உமரை பார்த்து சொல்கிறான், அதில்த் அமின்த் வனிம்த், அப்படியே நீதமாக நடந்து கொண்டீர், நீ நீதமாக நடந்துக்கிட்டீங்க, நீதமாக நடக்கிறீங்க. அமின்த், அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடச்சிது. நிம்மதி கிடச்சனால என்ன செய்கிறீங்க? நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்க முடியுதா? அன்றைக்கி நிம்மதி வரலை, தூக்கத்தில் புரள்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும். நம்ம இடத்துல ஏதோ என்ன இருக்குது? நம்ம இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் நமக்கு தந்ததில் நாம் நம்மை நாமே சுயமாக கேள்வி கேட்டுக்கொண்டோமா? தந்த விஷயத்திற்கு இறைவனுக்கு நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு வேளை என்னை மரணம் இப்பொழுது சம்பவிக்கும் என்றால் அடுத்த கட்டம் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேனா என்று அந்த கேள்வி என்ன செய்யணும்? நமக்குள்ள வரணும். அது வந்துனா வஸினு அமாலக்கும் கபில அன் துஸன், உங்களுடைய அறங்கள் நெருக்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய அறங்களை நிறுத்தி பாருங்கள். ஃபைன்னஹு அஹ்வனு அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதன், அதுதான் நாளை உங்களுடைய கணக்கு வழக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் பொழுது உங்களுக்கு இலகுவாக கடப்பதற்கு வழியாக அமையும். அன் துஹாசபு அன்ஃபுஸக்கும் அல் யௌம, இன்றைய தினம் நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் நாளைய கேள்வி கணக்குக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். என்ன செய்கிறாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி விளங்கியிருந்தாங்க அப்படின்னா, நிச்சயம் நம்மை இறைவன் எழுப்புவான், விசாரிப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால தான் தங்களுடைய ஒவ்வொரு அறங்களும் இங்கே இருந்து இறைவனிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும், இறைவன் பார்க்கும்படி என்னுடைய அறங்கள் இருக்க வேண்டும், நான் மறுமைக்காக தயாராக வேண்டும் என்று அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு இருந்தது. ஒரு செயலை செஞ்சுட்டு நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் இறைவனிடத்தில் அந்த அமல்களை ஒப்பு கொடுக்கக்கூடியவளாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அமல்கள் நிறைய செய்யக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, பெரிய அளவில் குர்ஆனை பற்றியோ ஹதீஸை பற்றியோ ஒரு விழிப்புணர்வோ ஒரு புரிதலோ இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் வந்த பிறகு என்ன ஆகிடுச்சு தெரியுமா? மாஷா அல்லாஹ், எல்லோரும் வெல் நாலேஜபிள் பர்சன்ஸ். எல்லார்ட்டையும் என்ன இருக்குது? நிறைய குர்ஆனை பற்றி அறிவு இருக்குது, ஹதீஸை பற்றி அறிவு இருக்குது. குர்ஆனை பற்றி கேட்டால் பதில் சொல்கிறாங்க, ஹதீஸை பற்றி கேட்டால் ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் இது செயல்பாடுகளுக்குள்ளே வந்துதா என்று பார்த்தால் அநேகமாக வரவில்லை. ஏன் வரவில்லை? இங்கே பேச்சுக்கு முக்கியமா செயல்பாடுகளுக்கு முக்கியமா? பேச்சுக்கு இஸ்லாமில் முக்கியம் இல்லை. பேச்சுக்கு இஸ்லாமில் முக்கியம் இல்லை. யாருனாலும் பேசலாம். இப்போ நான் வாரேன், இங்கே உட்காந்துருக்கிறேன், நான் சில செய்திகளை தொகுத்து கொண்டு வரேன், பேசலாம். இந்த முயற்சியை நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். எல்லாராலையும் அது சாத்தியப்படும், சரியா? ஆனால் செயல்படுதல் என்பது, செயலாக்கம் என்பது அதுதான் மிக முக்கியம். இஸ்லாமுடைய எல்லா செயல்களும் அப்படிதான். இன்னம தீனு பில் முஆமலா, மார்க்கம் என்பதே செயல்பூர்வமாக அமைவதுதான். எப்போ செயல்பூர்வமாக அமைகிறதோ அப்போ நாம் நம்முடைய அறங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள்.
நாம் நம்முடைய அறங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தில் நீங்கள் பொருளாதாரத்தையும் பிள்ளை செல்வங்களையும் பார்த்து பார்த்து கட்டி எடுத்து உருவாக்கி வளர்க்குறீங்க. எல்லோரும் விரும்புகிறது அதுதானேங்க, எல்லோரும் விரும்புகிறது அதுதானே. நாம் பெரிய பொருளாதாரத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பலன் இல்லாதவர்களாக இருந்தால் என்ன புண்ணியம்? நம்ம சேர்த்து அந்த பொருளாதாரம் நமக்கு என்ன பலன் தரப்போகிறது? எந்த பலனும் நிச்சயமாக தராது, எந்த பலனும் தராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தின் அழகு அலங்காரங்கள் தான். இதெல்லாம் அழகு அலங்காரம் தான். உலகத்து அலங்காரங்கள் சொன்னாலே அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? முடிவும் அழிவும் இருக்கிறது என்ற அர்த்தம். குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த உலகத்து பரப்புக்கு மேலே இருக்க அவ்வளோ என்ன செஞ்சிடும்? நிச்சயமாக அழிஞ்சிரும். அதுக்கு என்ன கிடையாது? நிலையான தன்மை என்பது கிடையாது. உங்கள் பிள்ளைகள் அழிஞ்சாகணும், உடைய பொருளாதாரம் அழிஞ்சாகணும். இது அத்தனையும் இந்த உலகத்தில் பலன் தருகிறதோ இல்லையோ, மறுமையில் தருமா இல்லையா என்பது கேள்வி. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் ஐந்த ரப்பிக். உங்களுடைய இறைவிடத்தில் உங்களுக்கு எது பலன் தரப்போகிறது என்றால், பாக்கியாத்துன் ஸாலிஹாத், எஞ்சி உங்களோடு இருக்கும் அறங்களை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே பலன் தராது, வேறு எதுவுமே பலன் தராது. முன்னால் நீங்கள் அனுப்புகிறா மட்டும்தான் வரும். இதுதானேங்க நபிஸ்ஸலாஹு சொன்னாங்க, இதா மாத்தர் ரஜுலு, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனோடு 3 விஷயங்கள், எத்தபிஉஹு ஸலாசுன், 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்கின்றன. ரொம்ப விளங்குற மாதிரி சொல்லலாம், எல்லாருக்கும் அறிவில் படுற மாதிரி சொல்லலாம். மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா நம்ம எல்லோரும் அடுத்தவங்கள தான் கற்பனை பண்ணுவோம். அடுத்தவங்கள கற்பனை பண்ணணும். யாரை தான் கற்பனை பண்ணணும்? நம்ம தான் வச்சு கற்பனை பண்ணணும். நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதான் கற்பனை பண்ணணும். நம்ம இறந்துட்டா நம்ம பின்னால் 3 வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று என்னது? உறவு. உறவு உறவு வரும். அதோடு சேர்ந்து என்ன வரும்? செல்வம், பணம், நாம் சேர்த்து வைத்தது. அதாவது பிள்ளையும் வருவான், நாம் சேர்த்து வச்ச பணமும் வரும். பணம் எப்படி? எவ்வளோ ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஜனாசாவாக ஆன பிறகு நடத்தப்படுவீங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஜனாசாக்கு ஒரு முக்கியத்துவமோ ஒரு மதிப்போ 10-100 பேர் அல்லது பல ஆயிரம் பேர் அல்லது சில லட்சம் பேர் வந்து பார்க்குறதோ, அவருக்காக துவா செய்கிறதோ, அவரை பற்றி நினைவேந்தல்கள் நடத்துகிறதோ, இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ பணம் அது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் எது வரும்? பிள்ளைகள் வருவான். எது வரைக்கும் வருவான்? இடுகாடு வரைக்கும் வருவான். கூட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் சொல்ல மாட்டான். மூடிட்டு என்ன செய்வாங்க? எல்லோரும் போயிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூடிட்டு போன பிறகு உண்மையிலே ஒருத்தர் நல்லவராக இருந்தால் அவரோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல மனிதரை, மனமிக்க ஒரு மனிதரை ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டிலே உட்கார வைக்கிறான். நம்ம எல்லோரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல வைக்கட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல மனுஷனை, மனமிக்க ஒரு மனிதனை உட்கார வைக்கிறான். அந்த மனுஷன் சொல்லுவானா, நான் தான் நீ செஞ்ச நல்லறம். இந்த மனுஷன் சொல்லுவானா, நான் தான் நீ செய்த நல்லறம். எங்கே? 5-5.5 அடி தோண்டி உள்ளே மூடிட்டு வந்த பிறகு நம்ம கூட இருக்க போகிறது அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நல்ல கிருபைகள், நல்ல அறங்கள் இருக்கிறவே, அது கைருன் ஐந்த ரப்பிக், நீங்கள் உங்களுடைய இறைவிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதிலேயே மிகச்சிறந்தது. சவாபம் வ கைருன் அமலா, அதில் தான் கூலியாலும் நாளைக்கு மறுமையில் கிடைக்கும் பலனாலும் நன்மையாலும் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இதை நாம் விளங்கிக்கிறத சரியாக விளங்கிக்கிட்டோம்னா சில விஷயங்களை நாம் அன்றாட நம்முடைய நடவடிக்கைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நல்லறம்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே சில நேரம் பயமாக இருக்குது. நம்மளை ஒரேடியாக பள்ளிவாசலில் உட்கார வச்சுருவாங்களோ அப்படி தானே தோணுது. நம்மளை ஒரேடியாக பள்ளிவாசலில் உட்கார வச்சு, ஏன்னா நல்லறம்னு சொன்ன அல்லாஹ்வின் பாதையில் உழைப்பு செய்யுங்கள் அப்படி நம்ம ஊரில் பள்ளிவாசலில் அறிவிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? 3 நாளைக்கு எங்கள் பின்னால் வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அல்லது 40 நாள் ஒரு சில்லா எங்கள் கூட வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அல்லது இங்கேருந்து ஒரு சிலர் இங்கேருந்து போய் இறங்கும் போதே நேராக டெல்லியில் இறங்குறாங்கன்னா கேள்விப்படுறோம். டெல்லியில் இறங்குறாங்களா கேள்விப்படுறோம். எங்கே போகிறது கிடையாது, ஊருக்கே போகிறது கிடையாது. கடைசி 3 நாளோ அல்லது 5 நாளோ ஊருக்கு போய்ட்டு திரும்பி வந்துடுது. ஆனால் பாக்கியாத்து ஸாலிஹாத் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப இலகுவானது. நாம் எல்லோரும் கைக்கொள்ளும் சாமானிய அமல், சாமானிய செயல்பாடுகள். எது?
மறுமைக்காக, அல்லாவுக்காக, அவனுக்காகன்னு நினச்சி அதை சரியாக செஞ்சால் அது சரியானது. ஆனால் சரியாக செய்கிறோமா இல்லையா என்பது நமக்கு முன்னால் உள்ள கேள்வி இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மனைவிக்கு ஊட்டி விடுறது சதகான்னு சொன்னாங்க. உங்கள் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது சதகான்னு சொன்னாங்க. திரும்ப ஒருத்தர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி என் இச்சையை தணிப்பதற்காக அவளோடு நான் பயணிக்கிறேன், நான் அவளோடு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறேன், எனக்கு இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை உன்னுடைய தேவைக்காக நீ அவளை நாடாது, ஹலாலான அந்த வழிமுறையை நாடாது, நீ ஒரு தீமையை தேர்ந்தெடுத்தாய் என்றால் உன் மேலே அல்லா அலைக்க விஸ்ருன், உன் மேலே தீமை எழுதப்படாதா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம், தீமை எழுதப்படும். தீமை எழுதப்படக்கூடாது என்பதற்காக நீ நன்மை எழுத கழிச்சனா உனக்கு நன்மை என்று சொன்னார்கள் என்றால் அதுவும் நன்மை. எதுவும் நன்மை. நான் என் தேவைக்காக என் மனைவியிடத்தில் ஹலாலாக கூடுவதும் நன்மை. ஆனால் அப்போ என்னுடைய மனசில் ஒரு தெளிவு இருக்கணும், இது கூட எனக்கு மறுமையில் பிரச்சனையாக ஆகக்கூடாது என்பதற்காக நான் சரியாக செய்கிறேன். முற்படுத்தி அனுப்பக்கூடியது. என்னங்க முற்படுத்தி அனுப்பக்கூடியது. ஆனால் சஹாபாக்கள் கேட்குறாங்க, மாகிய யார சொல்லா பாக்கியாத்தும் சாலிஹாத், பாக்கியாத்தும் சாலிஹாத்னு அல்லாஹ் சொல்கிறானே. இமாம் அஹமது ரஹிமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபு சயீத் அல் குத்ரி நான் இருக்கக்கூடிய சையான் ஹதீஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா மக்களும் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பாக்கியாத்தும் சாலிஹாத்னு அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அத்தக்பீர், தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, ஒத்தஹ்லீல், ஒத்தஹ்லீல் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வது, ஒத்தஸ்பீஹ், ஒத்தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று இறைவனை புகழ்வது, ஒத்தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வது, வலா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் என்று சொல்வது. சாதாரணமாக வார்த்தையில் அன்றாட இதை சொல்லக்கூடியவராக வந்து விட்டால் இப்போ கொஞ்சம் யோசிக்கணும், நாம் எல்லாரும் அதை சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? தொழுகைக்கு பிறகு அந்த கொஞ்ச நேரம் அந்த சொன்ன நேரத்தில் மட்டும் சொல்லிட்டு நினைச்சிடுவோம், முடிச்சிடுவோம். ஆனால் சாதாரணமாக நம்முடைய வாய்களில் இந்த தஸ்பீஹாத், இந்த தக்பீர் இதெல்லாம் வராது. ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டோம், ஒரு நல்ல பிரம்மாண்டமான விஷயம் பார்த்து அல்லாஹு அக்பர் சட்டுன்னு வராது. வாவ், இப்போ புதுசாக வார்த்தைகள்லாம் வச்சுருக்காங்களா காணா குறைக்கு. இது வந்த பிறகு இதில் நிறைய என்ன கொண்டுட்டான், சமிக்கை வார்த்தைகள் கொண்டுட்டான். ஒரு நல்ல உங்களை ஈர்க்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வந்தால் அப்படிங்கிறான், என்ன இது அப்படிங்க. அப்படியே அது எல்லாமே வேறு என்னெல்லாமோ வச்சுருக்கான், இப்படிங்கிறான், என்னமோ சொல்கிறான். இது அவ்வளோ என்னது தஸ்பீஹா? இப்போ ஒரு முஸ்லீம் தஸ்பீஹ் சொல்லலாங்க. எப்போ சொல்லலாம்? எப்போ சொல்லலாம்? எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். எதுக்கெல்லாம் சொல்லலாம், எதுக்கெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் சொன்னால் சரியாக வருமோ அது அத்தனையிலையும் சொல்லலாம். அத்தனையிலையும் சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பது தான் இப்போ கேள்வி. வாய்ப்பிற்கு பயன்படுத்தாதது தான் நம்முடைய குறை என்பதை கவனத்தில் இருக்கணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, ரெண்டு வார்த்தைகள் நாவில் அது உச்சரிக்கப்படுவதற்கு மிக இலகுவான வார்த்தைகள், நாவில் அது உச்சரிக்கப்படுவதற்கு மிக இலகுவான வார்த்தைகள். வஸகீலத்தானி அலல் மீசானி, மறுமையில் அது அல்லாஹ் துலாக்கோல நிறுவி நெருக்கும் பொழுது அந்த தராசு தட்டை கணக்க செய்யக்கூடிய இரு வார்த்தைகள். வஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்விற்கு ரஹ்மானுக்கு பிரியமான ரெண்டு வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம், ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் நம்ம மறந்துருக்கிறது என்ன? இதெல்லாம் தேடி தேடி கேட்டு கேட்டு சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கையும் அதனால் நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த பலனும் அவர்களுக்கு பெரிதாக தெரியுது. அந்த நம்பிக்கையும் அதனால் கிடைக்க இருக்கும் பலனும் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. அன்பிற்குரியவர்களே, இதோடு நிச்சயம் இழுத்து விடவில்லை. சொன்ன இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. அதில் மிக குறிப்பானது, நாம் இந்த உலகத்தில் மறுமையை நம்பியிருக்கிறோம் என்றால் இந்த உலகத்திலிருந்து நாம் நமக்காக அனுப்பி வைக்கக்கூடியதை அன்றாடம் கணக்கிட வேண்டும். அன்றாடம் கணக்கிட வேண்டும். எப்படி கணக்கிடணும் தெரியுமா? நப்ஸ்லாஸ்லாம் போட்ட கணக்கில் கணக்கு பண்ணோம். ஒரு தடவை வாராங்க வீட்டுக்கு. அன்றைக்கி அவங்க வீட்டில் ஆர்டர் எடுத்துருந்தான், மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்படி சொல்லியிருந்தான். மக்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து முடித்த பிறகு நப்ஸ்லாஸ்லாம் வீட்டுக்கு வந்து அன்னை ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க, மா பக்கா மின்ஹா, அர்த்தமே அதில் ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அர்த்தமே அதில் ஏதாவது
மிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, கத்ஃபுஹா, அதனுடைய ஒரே ஒரு சப்பை மட்டும், 4 சப்பில் ஒரே ஒரு சப்பை மட்டும் என்ன செய்யுது, மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்ன நெப்சலாசன் சொன்னாங்க. கால நெப்சலாசன் சொன்னாங்க, பக்கிய குல்லுஹா கைரு கத்ஃபியா, நீ வச்சிருக்க அந்த ஒரு சப்பை, இதை தவிர மற்ற எல்லாம் நமக்கு உள்ளது, இந்த ஒன்று நமக்கு உள்ளது இல்லை. அதை அழகாக விளக்குனாங்க நெப்சலாசலாம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய மனிதர்கள் எனக்குரியது 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 என்று சொல்கிறார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்குரியது 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 என்று சொல்கிறார். நம்ம எல்லாருமே அப்படி தானே, எதை எடுத்தாலும் யாருக்கு சொந்தம் தான், எனக்கு சொந்தம் தான். நம்ம கண்ணு கண்டதெல்லாம் நமக்கு சொந்தம், நமக்குள்ளதே இல்லாட்டா கூட சில நேரம் என்ன செய்வோம், நமக்குள்ளது அப்படின்னு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு வாழலை. இன்னும் இருக்கணும் இன்னும் இருக்கணும், நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணும் அப்படின்னு திரட்டக்கூடிய, சேமிக்கக்கூடிய, தேக்கி வைக்கக்கூடிய பண்பு யதார்த்தமானது. ஆனால் அந்த பண்பு எந்த அளவுக்கு இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம உணரணும். எப்படி ஒரு மனுஷன் எதை உண்டு கழித்தானோ, எதை உண்டு கழித்தானோ, உமா அக்கல உமா ஃபன, எதை உண்டு கழித்தானோ அதையும், எதை உடுத்து கிழித்தானோ அதையும், எதை உடுத்து கிழித்தானோ அதையும், எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தானோ, பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தானோ அல்லது கொடுத்து அதை சேர்த்து வைத்து கொண்டானோ அதையும் தவிர அவனுக்குரியது எது என்று நபிகள் கேட்குறான். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, இந்த உலகத்தில் நம்ம அணிவிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய உச்சசமான அணிவிப்பாக இருந்தாலும் அது இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்க போகுது. இதை தாண்டி என்ன செய்ய போகிறதில்ல, போகிறதில்ல. ஆனால் உண்மையில் எது நமக்கு தங்க போகிறது என்றால், எதை நாம் கொடுத்தோமோ அது. அதில் கூட நம்ம சில நேரங்களில் சொல்லி காட்டிடுறோம், அந்த அறங்கள் வீணாக போயிடுது. அந்த அறங்கள் வீணாக போயிடுது. யாருக்கு கொடுத்தோமோ அவங்கள சொல்லி காட்டிடுறோம். இல்லை ஊருக்கெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம நோட்டீஸ் அடித்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அங்கே ரியாவையும் சும்மாவையும் ஒரு முகஸ்துதியையும் பிறர் அதை பேசணுங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், கொண்டுடுறோம். அந்த அமல்களையும் அழிச்சுடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யணும், அதுலேருந்து காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்ட கவனிங்க. எதை நீங்கள் கொடுத்து மகிழ்ந்தீர்களோ அது, எது கொடுத்து மகிழ்ந்ததோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, சூரத்து பக்ரால 245 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மை மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன். இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்விற்காக கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்விற்காக கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார், நல்ல முறையில் அவர்கள் கடன் கொடுத்தால் ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அவருக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக ரெட்டிப்பாக்கி தருகிறான். வல்லாஹு யக்பித் வ யப்சித் இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் தான் நாடியதை சுருக்கிக் கொள்கிறான், தான் நாடியதை விரித்து வழங்குகிறான். அவன் பாலை நீங்கள் எல்லோரும் வர இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நம்ம எல்லாரும் அவன்கிட்ட போகணும். போகிறதுக்கு முன்னால் அவனுக்காக கடன் கொடுக்கணும். அவனுக்காக கடன் கொடுக்க முடியுமா, அவனுக்கு கடன் கொடுக்க முடியுமா? வானம் அவனுக்கு சொந்தம், பூமி அவனுக்கு சொந்தம். வானம் அவனுக்கு சொந்தம், பூமி அவனுக்கு சொந்தம். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அருட்கொடைகளும் யாருக்கானதான், அல்லாஹ்வுக்கானது. அவன் தந்தது, அவன் தந்ததையே அவனுக்கு திரும்ப கொடுக்க முடியுமா? இல்லை, அவன் தந்ததை அவனுக்கு நிச்சயமாக திரும்ப முடியாது. ஆனால் அவனுடைய பெயரில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நல்ல காரியத்திற்கு நாம் கொடுத்தாலும் அது என்னங்க, கடன். உங்கள் பேரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி வைக்கிறான். எழுதி வச்சதோட அவன் எப்படி தரமாட்டான் அப்படின்னா, நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அதை மட்டும் அப்படியே தரமாட்டான், நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அதை பன்மடங்காகி தரும். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்புலத்தின் ஃபி குல்லி சும்புலத்தின் மியத் ஹப்பா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அது ஒரு நெற்கதிராகும், அந்த கதிரில் 100 உண்டு, அது 700 மடங்காக அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு உவமையும் வர்ணனையும் சொல்லிலாம் என்ன செய்யறான் சொல்கிறான். அவ்வளோ காணாமல் அள்ளி தருவான். எப்போ? அவனுக்காக என்று மனதை சுத்தப்படுத்தி கொண்டு நேர்மையாக அவனுக்கு கொடுக்கும் பொழுது. இது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நாம் செய்யக்கூடிய அமல்களில் தஸ்பீஹாத்தாக இருக்கட்டும் அல்லது பிறருக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், இந்த ரெண்டும் மறுமையில் வர்றதுக்கானது சேர்த்து வைக்கக்கூடியதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்கிறாங்க. நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது யாரும் செய்ய முடியும். யார் செய்ய முடியும்? எல்லாராலையும் செய்ய முடியும். எவ்வளோ காண செய்ய முடியும்? எவ்வளோ காண செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யும். எவ்வளோ காண செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஹஜ்ஜு செய்கிறாங்க, ஜிஹாது செய்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் அவர்களுடைய பணங்களை காசுகளை செலவு செய்து அவர்களால் இந்த அறங்களை அறுவடை செய்ய முடிகிறது.
எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்களே அப்படின்னு கேட்டாங்க ஏழையான சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு வக்திலையும் தொழுகைக்கு பின்னால் உட்காந்து என்ன செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். இதை கேட்ட உடனே இவங்க எல்லோரும் பிரத்யேகமாக உட்காந்து பள்ளிவாசலில் செஞ்சிட்ருக்காங்க. பணக்காரர்களும் இதை பார்த்தார்கள். இன்றைய பணக்காரர்கள் அல்லது நம்மளை போல் அன்றாட வேலைக்கு ஓடக்கூடியவங்க இதை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். எப்படி பணக்காரர்கள் பார்க்கிறார்கள், அது என்ன அவங்க மட்டும் பிரத்யேகமாக ஏதோ செய்கிறாங்க, அப்போ ஏதோ நன்மைக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னென்னு விசாரிக்கிறாங்க. இஸ்லாம கல்வியாக கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன செய்ய முடியாது, யாரும் தெரியாதுன்னா தான் தெரியாதுன்னு சொல்லலாம். தெரிஞ்சு என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. நபி என்ன காரணத்துக்காக அதை சொல்லி தந்தார்களோ அதை சஹாபாக்கள் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் சொல்கிறாங்க. இதான் ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் கேட்டோம், பணக்காரங்க நீங்கள்லாம் நிறைய நன்மையை ஜிஹாத் மூலமும் ஹஜ்ஜு உம்ரா சம்பாதிச்சுக்கிறீங்க, எங்களுக்கு முடியலைன்னு கேட்டோன்னே இந்த பணக்கார சஹாபாக்கெல்லாம் பள்ளிவாசலில் உட்காந்து நினைச்சிட்டாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, பணம் வந்த பிறகு சொல்கிறோமா இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது. பலரும் சொல்கிறதில்ல. என்ன எழுந்திரிச்சு படாறு ஓடிடுவோம். ஏன்னா நமக்கு இதை விட எது முக்கியம்? இந்த ஒரு நிமிஷம் அல்லது அந்த 1.5 நிமிஷம் அல்லது அந்த 2 நிமிஷம் அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் விட இந்த உலகத்தில் நமக்கு வேறு ஒன்று பெருசாக தெரியும், வேகம் ஓடிடுவோம். நம்மளை என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் இருக்க விட மாட்டான். ஷைத்தான் என்ன செய்வான், சத்தம் போடாமல் வெளியே அந்த பார் ஏதோ கிடைக்கி அப்படின்னு என்ன செய்வான், கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே உட்கார்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நாம் நமக்காக முற்படுத்தி அனுப்பக்கூடியது என்பதை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன், பாதுரு பில் அமாலி, நல்ல அறங்களை கொண்டு நீங்கள் உங்களுக்குள் ஒருத்தரை ஒருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். ஃபித்னத்தன் ககத்இல் லைலி அல் முத்லிம், இருள் படர்ந்து வரும் ஒரு இரவு எப்படி படர்கிறதோ அதை போல் இந்த உலகத்தில் ஃபித்னா குழப்பங்கள் பரவ இருக்கிறது. அந்த குழப்பங்கள் இந்த உலகத்திலே வரும்பொழுது காலையில் ஒருவன் முஸ்லீமாக இருப்பான், அவன் மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். மாலையில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் காலையில் காஃபிராகி விடுவான். எனவே நீங்கள் உங்களுடைய அறங்களை முற்படுத்தி அனுப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்மள பலரும் இந்த அமல்களை எல்லாம் பார்க்க செய்ய நமக்காக என்று மறுமைக்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த அமல்களை எல்லாம் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் சில நேரங்களில் இந்த அமல்களை நாமே சில நேரங்களில் அழித்து விடுகிறோம். எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி ஓட்டப்பானையில் எதை பிடிக்கக்கூடாது, தண்ணியை பிடிக்கக்கூடாது. கீழே சின்ன ஓட்டம் இருந்தாலும் என்ன செய்யும், சொட்டு சொட்டாக இறங்கி ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அறங்களை மறுமைக்காக சேர்க்கும் பொழுது அந்த அறத்தை சரியாக இறைவன் நமக்கு தரும் அளவிற்கு நாம் பொறுமையும் கண்ணியமும் கையாளணும். நம்ம சிலர் சொன்னாங்க, ததரூன மனில் முஃப்லிஸ், என் சமுதாயத்தில் முஃப்லிஸ் யார் தெரியுமா? என் சமுதாயத்தில் போண்டியானவன் என்பவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்ட சொல்கிறாங்க, என் உம்மத்தில் போண்டியானவன் யார் தெரியுமா? யத்தி யௌமல் கியாமா பிஸ்ஸலா வஸியாம் வஸகா வயத்தி கது ஷதம ஹாதா வகதஃப ஹாதா வஅகல மால ஹாதா வதரப ஹாதா வஸஃபக தம ஹாதா. வரிசையாக சொல்கிறாங்க. எப்படி மறுமையில் ஹதீஸ் முஸ்லீமில் வருது, மறுமையில் ஒருத்தன் வந்திருப்பான், நிறைய நன்மை செஞ்சுருப்பான், தொழுதுருப்பான், நோன்பு வச்சுருப்பான், ஜக்காத்து கொடுத்துருப்பான், இன்னும் பிற அறங்கள் இஸ்லாமில் என்ன இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி பார்த்து செஞ்சுருப்பான். இதெல்லாம் எதுக்கானது? இந்த உலகத்தில் இதுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? ஒரு நன்மையும் கிடையாது. அவ்வளோத்துக்குமா நன்மை எங்கே தான் போய் தேடணும்? அல்லாஹ்விடத்தில் தான், மறுமையில் தான் போய் தேடணும். அப்படி தான் நமக்கு முன்னிருந்து அவ்வளோ பேரும் தேடி இருக்கிறாங்க. நாமும் இங்கிருந்து அனுப்பி வச்சால் யார்கிட்ட தான் போய் தேடி ஆகணும்? அல்லாஹ்விடத்தில் தான் போய் எதிர்பார்த்தாகணும். வேறு யார்கிட்டையும் அதற்குரிய கூலி என்ன செய்ய முடியாதுங்க, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்படி ஒருவருக்கு மறுமையில் அமல்கள் பலன் தரக்கூடிய நாள் இருக்குமே, இந்த அமலை கொண்டு சொர்க்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமே, அந்த நாளில் சிலர் வருவார்கள். வந்து இறைவா இவரை சொர்க்கத்திற்குள் நீ விடக்கூடாது என்று நிற்பார்கள். அமல்களை சேர்க்கறது பிரச்சனை இல்லை, அமல்களை இங்கேருந்து கொண்டு போய் அதை நமக்கானதாக சேர்த்து வச்சுட்டோமாங்கிற பார்வை இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. எப்படி தெரியுமா? ஒரு சின்ன அறம், அது ஒரு சதக்கா எடுத்து கொடுத்த உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அவரை பார்த்து ஒருத்தர் சொன்னார்,
தகப்பலல்லாஹு மின்க், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளட்டும் சொல்கிறார். அல்லாஹ் இந்த ஒன்றை ஏற்றுக்கொண்டால் இதோடு எனக்கு மரணம் வந்தால் போதுமானது அப்படிங்கிறது. ஆனால் ஒன்றை கூட அல்லாஹ் ஏற்றுக்கிடுவானா, நல்ல கவனத்தில் வைக்கணும். நம்ம நிறைய அறங்களை செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கணக்கு என்னென்னா, நான் ஃபஜ்ர் தொழுதுட்டேன், லொகர் தொழுதுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், 1445 இரவு தொழுகை தொழுதாச்சு. இப்போ புதுசாக வேறெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1 ரியால் கொடு, ஏன்னா 1 தீனார் கொடு, ஒரு நாளைக்கு இப்படியெல்லாம் செஞ்சால் அப்படியாவது லைலத்தில் கதிரை அடைஞ்சிடலாம். கஷ்டப்பட்டு 10 நாள் உழையெல்லாம் இல்லை, எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில் இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு தானே கூடியிருக்காங்க. இன்றைக்கி அதாவது மொத்தமே இப்போ வருஷத்தில் எத்தனை நாள் தான்? 10 நாள் தான். 10 நாள்லே ஒத்தப்படையில் எத்தனை நாள் தான்? 5 நாள் தான். அதுலேயும் நம்மளுக்கு கிராஸ் ரூட்டை தேடுறான் பாருங்கள். எத்தனை நாள்? ஒரே ஒரு நாள். ஸ்பெஷலாக என்னை கூட்டினா போதும், 27 கூட்டினா போதும். அதை வச்சு என்ன செஞ்சிடலாம், ஒரு வருஷத்தை 84 ஆண்டுகளை என்ன செய்யலாம், டேலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேடுறது மனிதனுடைய இயல்பு. இந்த குறுக்கு வழியை தேடியே பழகிருக்கக்கூடிய நாம் நம்முடைய அறங்களை தக்க வைக்கிறதுல அது சரியாக நமக்கு வந்து சேருமா இல்லையா, அது பலன் தருமா இல்லையா என்பதை பார்க்கறதுல பல நேரங்களில் கோட்டை விட்டுறோம். நபிஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில் சிலர் மறுமையில் போண்டியாக வருவார்கள். அவர்கள் தொழுதிருப்பார்கள், நோன்பு நோற்றிருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள், இன்ன பிற இஸ்லாமிய நல்ல அறங்களெல்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய அல்லாஹ்வுடைய அடிமைகள் வந்து நின்று, இறைவா இவன் என்னை திட்டினான், இறைவா இவன் என்னை அவதூறு பேசினான், இறைவா இவன் என்னை அடித்தான், இறைவா இவன் என் மீது இட்டுக்கட்டி தவறான செய்திகளை சொன்னான், எனவே இவனை நீ சொர்க்கத்தில் விடாதன்னு சொல்லுவான். அன்றைக்கி எது தெரியுமா ஈடாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? மனுஷனை காப்பாற்றுறது எதுவாக இருக்கும் தெரியுமா? நிறைய அறஞ்செஞ்ச ஒருத்தன் அவனுடைய அறங்களெல்லாம் பிடுங்கி இவன்கிட்ட கொடுக்கப்பட்டு கடைசியில் இதுக்கப்புறம் அறம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் இவன் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் நம்மளை காப்பாற்றுறான். ஓட்டச்சட்டியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு சமமான ஒரு செயல் இதுதான். ஏன்னா அமல்களை நம்ம செய்கிறோம், அமல்கள் நம்மிடத்திலே இருந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, மறுமையில் இறைவன் இதற்கான பிரதிஉபகாரத்தை தரும் அளவிற்கு நம்முடைய அமல்கள் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கடமை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இன்னமும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். மன் கானத் இந்தஹு மظلமத்துன் லி அஹீஹி ஃபல்யதஹல்லல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே உங்களுடைய சகோதரர்களில் யாரேனும் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு அநீதி இழைத்து இந்த உலகத்திலேயே நீங்கள் அதற்கான பரிகாரத்தை காணவில்லை என்றால் தயவு செய்து அதற்குரிய பரிகாரத்தை ஃபல்யதஹல்லல் மின்ஹா, அதிலிருந்து அவர் பரிகாரம் கண்டுகொள்ளட்டும். ஃபைன்னஹு லைஸ தீனாரும் வலா திர்ஹமும், ஏனென்றால் மறுமையில் எந்த தீனாரும் திர்ஹமும் பலனளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாம் சேர்த்து வச்ச எந்த பணமாக இருந்தாலும் சரி, எந்த சேர்த்து வச்ச பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே மறுமையில் பலன் தராது. மறுமையில் பலன் தரணும்னா நல்லறங்கள் மாத்திரம்தான் நமக்கு என்ன செய்யும், பலன் தரும். அந்த நல்லறங்கள் நம்மை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுத்தருவதற்கும் மேலே ஒவ்வொரு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த பண்பையும் பக்குவத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.